ஆகியோரது சௌத்திரமும் சந்தானமும் சாந்தி சந்தானம் தம்பதியுடைய அருமை மகன் இளைஞரனுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் நண்பர் பாலாஜி அவர்களுக்கும் வானூர் பக்கம் வைராவூர் கலிங்கமலை நினைவில் வாழக்கூடிய ஐயநாயகி குப்பண்ணல் ஆகியோருடைய பேட்டி திரு வெங்கடேசன் அபரஞ்சியார் கம்பெனியுடைய புகழ்வை டாக்டர் லட்சுமி பிரியா அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு மனோகர நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. இந்த இனியதொரு மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்க்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மணமக்களுக்கு அதேபோல் இந்த மணமக்களை ஈடுபடுத்திருக்கக்கூடிய பெற்றோர் பெருமக்களுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு ஆர்வத்தோடு என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வைத்திருக்கிறார்களோ அதற்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் என்னுடைய உதயகரமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மனநல நிகழ்ச்சியை பொறுத்த வகையில நம்முடைய மாவட்ட செயலாளர் பொதுமொழியவர்கள் பேசுகிறது குறிப்பிட்டு சொன்னார். விழுப்புரம் மாவட்டம் என்பது அது தலைவர்களுடைய மாவட்டமாக இன்றைக்கு நாங்கள் கருதிக் கொண்டிருக்கிறோம் என்று பெருமையோடு எடுத்து சொன்னார். அதில் எந்த மாறுபாடும் வேறுபாடும் இருக்க வாய்ப்பில்லை. நானும் அந்த உணவுடன் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கழகத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது கழகத்தினுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாவட்டத்தை பொறுத்த வரையில எனக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இன்னும் நிச்சயம் தொடர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த திருமண விழாவை பற்றி நம்முடைய பெருமொழி பேசுகிறவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். இது ஒரு சீர்திருத்த திருமணமாக சுயமரியாதை முழுவதும் நடைபெறக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடந்திருக்கிறது என்று உண்மைதான். அந்த உண்மையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த போன்ற சீர்திருத்த திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் ஒரு காலத்தில் என்று சொல்வதை விட 1967 முன்பு முதலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த போன்ற திருமணங்கள் தமிழகத்தில் நடைபெறும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட திருமணங்களை வேலை பேசியவர்கள் உண்டு, கிண்டல் புரிந்தவர்கள் உண்டு, விமர்சனம் செய்தவர்கள் உண்டு, கொச்சைப்படுத்தி பேசியவர்கள் உண்டு. அன்றைக்கு சீர்திருத்த திருமணம் என்று சொன்னால், சுயமரியாதை திருமணங்கள் என்று சொன்னால் அன்றைக்கு எள்ளி நகையாடக்கூடிய வகையில அந்த திருமணங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் 1967 ஆண்டு முதலில் தமிழகத்தில திராவிட முன்னேற்ற கழக வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா தலைமையில ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதலில் சட்டமன்றத்திற்குள்ள அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக உள்ளே நுழைந்து 3 சட்டத்திருத்தங்களை, தீர்மானங்களை சட்டமன்றத்தை கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றி தந்தார்கள். அப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 தீர்மானங்களில் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எந்த தீர்மானம் என்று கேட்டால்
சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்ற நிலையை அண்ணா அவர்கள் அன்றைக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த திருமணம் சட்டப்படி முறைப்படி செல்லுபடி ஆகும் அங்கீகாரத்தோடு நடந்து வருகிறது. ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த திருமணம் வைத்திய முறையிலே நடந்திருந்தால் நடக்க வாய்ப்பில்லை. ஒரு மாதத்திற்காக நான் சொல்லுகிறேன். வைத்திய முறையிலே நடந்திருந்தால் சென்னையிலிருந்து நான் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்க முடியாது. வேண்டுமென்றால் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள், உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள், கழகத்தவர்கள் உறவின் காரணமாக, நட்பின் காரணமாக நிச்சயமாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு பெற்றாலும் இப்படி மேடையில் நின்று கொண்டு, இந்த மைக்கு முன்னால் நின்று கொண்டு வாழ்க்கைக்குரிய வாய்ப்பு பெற முடியும் என்று கேட்டால் பெற முடியாது. காரணம் என்ன? வைதிக திருமணத்தை இப்படியெல்லாம் மேடையில் நாற்காலியை போட்டு வசதியாக பெண்ணையும் மாப்பிளை உட்கார வைத்து திருமணத்தை நடத்த மாட்டார்கள். மேடையிலே கடையிலே கீழே உட்கார வச்சு அந்த மணமக்களுக்கு இடையிலே நின்று போல அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஐயர் அந்த புரோகிதர் உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணத்தை எப்ப நினைத்து வைப்பார் என்று கேட்டால், அந்த மணமக்களுக்கு இடையில நெருப்பை கொட்டி நெருப்பில் இருந்த புகைமண்டலம் கிளம்பி அந்த புகைமண்டல மணமக்களுடைய கண்களை தாக்க கொஞ்சம் கண்ணீர் சிந்தி அவர்கள் மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களையும் இந்த புகை விட்டு வைக்காது, நீங்களும் கொஞ்சம் அழுது கொண்டு ஒரு சோக சூழ்நிலையில் தான் அந்த திருமணம் நடக்கும். அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். கிண்ணறரை கூப்பிடுவார், கிம்பூர்களை கூப்பிடுவார், தேவர்களை கூப்பிடுவார். 30-38 கோடி தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு அதற்கு பிறகு அவதாரத்தை அழைத்து இஷ்டாவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களை கூப்பிட்டு அந்த திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார். அவர் என்ன சொல்லுகிறார் மணமக்களுக்கும் தெரியாது, வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது. ஒருவேளை அந்த புரோகிதரை குறிப்பிட்டு என்ன சொல்லுங்க என்று கேட்டால் அவரும் சொல்வார், எனக்கும் தெரியாது, இருந்தாலும் சொல்லிக் கொண்டது என்று சொல்வார். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அவர் சொன்ன அந்த ஸ்லோகங்கள், அந்த மந்திரங்கள் என்னென்ன அர்த்தங்கள் என்பதை நான் இந்த நிகழ்ச்சியை விவரிக்க விரும்பவில்லை, அது தேவையும் இல்லை. ஆனால் இப்போது நடக்கப்படுகின்ற திருமணம் ராதாமணி அவர்கள் வரவேற்புரையாற்ற இங்க நம்முடைய கழகத்துடைய முன்னோர்கள், பெரியோர்கள், சான்றோர்கள் வாழ்த்துறை நடங்க. அதற்கு பிறகு நான் மணமக்களுக்கு மாலை மாற்றக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தி முடித்துவிட்டு அதற்கு பிறகு மாங்குளத்தை எடுத்துக் கொண்டு மணமகளுடைய கழுத்திலே மாங்குளத்தை சூட்ட, அதை தொடர்ந்து இப்போது நானும் அவர்களை வாழ்த்தி உரையாற்றுங்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன வாழ்த்துகிறோம் மணமக்களுக்கும் புரிகிறது. அதே நேரத்தில் நாட்டு நடப்புகளை எப்படி எடுத்துச் சொல்கிறோம் அது உங்களுக்கும் புரிகிறது. என்ன பேசுகிறோம் என்பது எங்களுக்கும் தெரிகிறது. ஆக நமக்கு புரிந்த, நமக்கு தெரிந்த, நமக்கு அறிந்த நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய அழகு தமிழ் மொழியில இந்த அழகு தமிழ் மொழிக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் செம்மொழி என்ற அங்கீகாரத்தையும் பெற்றுத் தந்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட சிறப்புடைய அழகு தமிழ் மொழியில இந்த திருமணம் இன்றைக்கு சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட இந்த திருமணத்தில் இருந்தவோடு சேர்ந்து நானும் மணமக்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொரு திருமணத்திற்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறது என்று உங்களுக்கும் தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா நாட்டில் சீர்திருத்த திருமணங்கள் தான் இன்றைக்கு ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. வைதிக திருமணத்தில் தான் நெஞ்சப்பிறருக்கு சீர்திருத்த திருமணம் நடக்க ஆரம்பிச்சு. இதற்கெல்லாம் காரணம் யார்? தந்தை பெரியார். அதை தொடர்ந்து நம்முடைய பேரவைகளை புரிந்து கிடைக்கிறாங்கன்னா அவர்களை தொடர்ந்து இன்றைக்கு நம்ம வேலை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு காலத்துல வைதிக திருமணங்களை கட்டி வைப்பதற்கு இந்த ஐயர்களை பார்த்தீங்கன்னா புரோகிதர்கள் வருவாங்க, அவசர அவசரமா கல்யாணம் முடிச்சு அடுத்த கல்யாணம் போவாங்க. அது மாதிரி இப்ப எங்க நிலம் மாறிடுச்சு. நாங்கெல்லாம் பையன்களா மாறிட்டோம், நாங்கெல்லாம் இப்ப புரோகிதர்களா மாறிட்டோம். எப்படி வைதிக திருமணத்திற்கு ஐயர்களுக்குன்னா
டிமாண்ட் போச்சு. அது மாதிரி இப்போ சேர்த்து பிறந்தவர்களை கேட்கிற நிலையில எங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியும். எங்க தேசத்தை டிமாண்ட் ஆகிடும். காரணம் அந்த அளவுக்கு இன்றைக்கு மாறி வந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியார் பேரறிஞர் அவர்களை வழிநடத்துக்கு அவர்கள் வழிநின்று இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர். ஆகவே நாம் உங்களை நேரத்தில் கேட்டுக்கொண்டு வரும்போது நம்முடைய மணமக்களாக வைத்திருக்கக்கூடியவர்கள் படித்தவர்கள், பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். ஆக பாலாஜி எம்இயும் அதே லட்சுமிபிரியா பிடிஎஸ் டாக்டர் படித்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அறிவுரை ஆலோசனைகளை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை நான் குறிப்பிட வரும்போது பாலாஜி அவர்கள் இளைஞரணியில் மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளராக இருந்து கழகத்திற்கு பொருள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். பெருமை மட்டுமல்ல, கழகத்திற்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறார். ஆக இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய வருமானம் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எல்லோரும் எல்லா முன்னோர்களும் எல்லா சான்றோர்களும் அதைத்தான் தொடர்ந்து இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த இளைஞர் அணியுடைய துணை அமைப்பாளராக இருந்து தன்னுடைய பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எல்லோரும் சொல்லுவார்கள். என்னை அடையாளம் காட்டி விளம்பரப்படுத்துகிற போது இளைஞர்களுடைய வழிகாட்டி என்று சொல்லுவார்கள். இளைய சமுதாயத்துடைய தலைவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். ஆக இளைஞருடைய வழிகாட்டி இளைஞர் சமுதாயத்துடைய முன்னோடி என்று சொல்லுகிற இடத்தில் எனக்கு அந்த பெருமை என்று சேருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. ஆக அந்த சிறப்பு தீர்வு கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் தனிப்பட்ட எண்ணம் கிடைத்திருக்கிறது நான் என்றைக்கும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். அது எப்படி அந்த பெருமை என்று சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த தீராத அந்த பற்றின் காரணமாக, அவருடைய உழைப்பின் காரணமாக, அவருடைய தியாகத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு அந்த பொறுமை வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர் தான் இந்த மாவட்டத்துடைய இளைஞர்களுடைய துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய அறிஞர் பாலாஜி இடம்பெற்றிருக்கிறார். அதில் எனக்கு உடனே மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது என்பதை மாத்திரம் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே மாவட்ட செயலாளர் பேசுவது உங்களுக்கெல்லாம் நினைவுகளை எடுத்து சொன்னார். இன்று உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடியவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் இன்று மாலை 5 மணியோடு வேட்புமனு தாக்கல் முடிவடைய இருக்கிறது. ஆக 6ஆம் தேதி அதற்கு இறுதி செய்யப்பட்டு அதற்கு பிறகு 17ஆம் தேதி 19ஆம் தேதி 2 கட்டங்களாக அந்த உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தல் நடைபெறுகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அந்த உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பு போட்டியிட்டோம். காங்கிரஸ் இயக்கம், இந்திய முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி போன்ற பல கட்சிகளோடு இணைந்து கூட்டணி அமைப்பு நாம் போட்டியிட்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து இந்த உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தலில் நாம் களத்தில் இறங்கி இருக்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றாக வேண்டும். நடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும், ஆனால் இந்த ஆட்சியை தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சிக்கு சின்ன சத்திரமாக விளங்கக்கூடிய வகையில ஒரு வெற்றியை பெற்று ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக இன்றைக்கு நாம் அந்த பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னதான் எதிர்கட்சி என்கிற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருந்தாலும் கிராம அளவில், பஞ்சாயத்து அளவில், ஊராட்சி அளவில், பேரூராட்சி அளவில், நகராட்சி அளவில், மாநகராட்சி அளவில் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், அன்றாடம் சந்திக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினராக மாத்திரம் அந்த பணியை நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது. அந்தந்த வட்டாரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள், கவுன்சிலர்களாக, பஞ்சாயத்து பிரசிடென்ட்களாக, பேரூராட்சி தலைவர்களாக, அதேபோல நகராட்சி தலைவர்களாக,
ஒன்றிய தலைவர்களாக, மாவட்ட கவுன்சிலர்களாக, மாநகராட்சியினுடைய மேயர்களாக, உள்ளாட்சி அமைப்பு மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த பிரதிநிதிகள் மூலமாகத்தான் அந்த பணிகளை எல்லாம் நாம் நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தல் கிடைத்திருக்கிறது. ஆக இந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் அதை உணர்ந்து அதற்கேற்ற வகையில் நம்முடைய கழக தோழர்கள் நம்முடைய பணியை நிறைவேற்றுவதற்கு உறுதியெடுத்துக் கொண்டு களத்தில் இன்றைக்கு இறங்கியிருக்கிறார்கள். என்னதான் களத்தில் தீவிரமாக நம்முடைய தோழர்கள் இன்றைக்கு இறங்கியிருந்தாலும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிறப்பான வகையில் ஆதரவு தந்தால்தான் அந்த வெற்றியை ஈட்டிட முடியும். அந்த வெற்றியை ஈட்டிட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்வதற்கு காரணம், ஏதோ பதவிக்கு வர வேண்டும், மக்களால் வழங்கப்படக்கூடிய அந்த பதவிகளில் போய் அமர்ந்துட வேண்டும் என்பதற்காக நாம் சொல்லுகிறோம் என்று தயவுசெய்து நீங்கள் தெரிந்துவிடக்கூடாது. உங்களால் வழங்கப்படக்கூடிய அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்பை உணர்ந்து உங்களுக்குரிய அந்த திட்டங்களை கொண்டு வந்து அந்த பணிகளை நிறைவேற்றிக் கொண்டிட வேண்டும் என்ற அந்த உறுதியோடு தான் இந்த களத்தில் நாம் இறங்கியிருக்கிறோம். ஆக அப்படி இறங்கி இருக்கக்கூடிய இந்த பணிக்கு நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பை வழங்கிட வேண்டும். உள்ளாட்சி அமைப்புடைய தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த மனநல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இது திருமண நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் அரசியல் ரீதியாக சில கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இது கழக குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம். இங்கே கூட நம்முடைய ஜெகத்ரட்சகன் அவர்கள் பேசுகிற போது உரிமையோடு பேசினார். உறவின் அடிப்படையிலே சில கருத்துக்களை எடுத்து சொன்னார். நான் அதை மறுக்கல, அது தவறுன்னு சொல்லல. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். எங்கள் எங்கள் என்று சொன்னார். எங்கள் என்று சொல்வதோடு நம்முடைய வீட்டில் நடைபெறக்கூடிய திருமணம், ஆக நம்முடைய கழக குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம். ஆக அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு இந்த மனதிலா நிகழ்ச்சிகளை நீங்களும் நாங்களும் இதில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். எனவே மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொன்றதாய் இருந்து வாழுங்கள் 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 என்று வாழ்த்துகிறேன். இன்னொன்று, டாக்டர் பொன்முடியை பேசுகிற போது குழந்தைகளை பெற்றுக் கொள்வதில் அவர் ஒரு விதிமுறை எடுத்துச் சொல்லியிருக்கிறார். எனக்கு 2 குழந்தைகள், பொன்முடிக்கு 2 குழந்தைகள். ஆக அந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்று எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் மணமக்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, குழந்தைகளை பெற்றுக் கொள்வதில் உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை என்ன, உங்களுடைய வருவாய் என்ன, அதே நேரத்தில் நாட்டினுடைய நிலைமை என்ன என்பதையும் சிந்தித்து பார்த்து அதற்கேற்ற வகையில் நீங்கள் உங்கள் செல்வங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுகிற அந்த சூழ்நிலைகளை பெரியவர்கள் மணமக்களை எப்படி வாழ்த்துவார்கள் என்று சொன்னால், 16 பெற்று பெருவாழ் வாழுங்கள் என்று சொல்லுவார்கள். 16 பெற்று பெருவாழ் வாழுங்கள் என்று சொன்னால் 16 குழந்தைகள் இல்லை, 16 செல்வங்கள். என்ன அந்த 16 செல்வங்கள் என்று கேட்டால், கே.அப்ப. விஸ்வநாதன் அவர்கள் ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். என்ன இந்த 16 செல்வங்கள் என்று சொன்னால், நாடு, மனை, மனைவி, மக்கள், கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம், நிலம், நீர், வயது, ஆகமம், பொன், பொருள், போகம், புகழ். இதுதான் 16 செல்வங்கள். இதை தவறாக மணமக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது யாரும் அந்த வாழ்க்கையோடே கிடையாது. இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு முக்கோணத்தை போட்டு சினிமாவுக்கு போனா இடைவெளி நேரத்தில் பார்க்கிறோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பார்க்கிறோம், எங்கேயாவது சிவப்புற போஸ்டரை பார்க்கிறோம், மருத்துவமனைக்கு போனா பார்க்கிறோம். அளவோடு பெற்று பலமோடு வாழுங்கள். நான் திருமணம் செய்து கொண்ட போது 1975ஆம் ஆண்டு என்னை வாழ்க்கைய அங்கே திரும்ப குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒருவர் நமக்கு 3 என்று சொன்ன காரணத்தான் நான் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள 2 நிறுத்திக்கிட்டேன். அது படிப்படியாக பிறகு நான் ஒருவர் நமக்கு ஒருவர் ஆச்சு. இப்ப என்ன பிரச்சாரம் கேட்டீங்கன்னா, நான் ஒருவர் நமக்கு ஒருவர். நாளைக்கு இதுவும் மாறலாம், நான் ஒருவர் நமக்கு இன்னொருவர் என்று சொல்றது நிலைவந்தான் ஆச்சரியம் இல்லை. நான் கூட சமீபத்தில் தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். எங்க ஒரு பிரச்சாரத்தை பார்த்தேன், நானே குழந்தை நமக்கேன் குழந்தை. அது இப்போ இருக்கக்கூடிய நிலை. நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், மத்திய அரசு மாநில அரசு எதற்கு திட்டம் தீட்டுகிறதோ இல்லையோ, இந்த குடும்ப கட்டுப்பாட்டிற்காக பல திட்டங்களை தீட்டு நிதியெல்லாம் ஒதுக்கி அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? விலைவாசி உயர்வு,
பொருளாதார சூழ்நிலை, நாட்டினுடைய மக்கள் தொகை, இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த திட்டங்களை இன்றைக்கு மத்திய அரசு மாநில அரசு தீட்டிக் கொண்டிருக்கிறது. இதையும் மணமக்கள் மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டு நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய குடும்ப நிலை என்ன என்பது அறிந்து புரிந்து அதற்கேற்ற வகையில் நீங்கள் உங்கள் செல்வங்களை பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்தி, புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.